ஹாய் துர்கா. ஓ மாமியாரு உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்களே, என்ன விஷயம்? யாரோ சாப்பாட்டுல மிளகாத்தூள் கலக்கிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யார் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க? சரி, இப்ப என்ன பண்ண போற? தாயே, என்ன மட்டும் காப்பாத்துமா. அண்ணி, துர்காவை காணோம். என்ன பிளான் பண்றாளுங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு ஓடிட்டாலும் என்னமோ. என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள பண்ற அரசியல ஏதாவது அரசியல் கட்சியில பண்ணியிருந்தா இந்நேரம் எம்பி ஆயிருப்பா. நானும் ஜாலியா எம்பியோட புருஷன்னு நாடு நாடா சுத்தி இருக்கலாம். சமைச்சத பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வான்னு அந்த வேலைக்காரிக்கிட்ட சொன்னோம். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாரு. துர்கா சரியான நேரத்துக்கு வந்துருவாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? டே பாலாஜி, வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போ, வந்த வேலையை பாரு, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. போ, போடாங்கற. அதோ துர்கா வந்துட்டாளே. அம்மா, படையலுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? கொண்டு வந்துட்டு இருக்கா சாமி. ஏய், என்ன இதை மட்டும் கொண்டு வந்திருக்க? அதுவும் இந்த கலர்ல இருக்கு. சாம்பார் சாதம்மா. இத கொண்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? உன்னை சாப்பாடு, சாம்பார், பொரியல்னு தனித்தனியா தானே பண்ண சொன்ன. இத போய் பண்ணி கொண்டு வந்திருக்க? இல்லம்மா, அது வந்து நான் சாதம். இதுவும் சாமிக்கு படைக்கலாம். அன்போடு கொடுத்தோம்னா எதையும் சாமி ஏத்துக்கும். அன்னதானத்துக்கு இந்த மாதிரி கலவை சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். வேஸ்ட் பண்ணாம எல்லாருக்கும் கொடுக்கலாம். கொடுங்கம்மா. சாப்பாடை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியல. ஆண்டி, பயப்படாதீங்க. துர்காவோட கை பக்குவத்துக்கு ஈடு இணையே கிடையாது. சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு அதோட டேஸ்ட்ல எல்லாருமே மெய் மறந்துருவாங்க. சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு எல்லாரும் வயிறெறிஞ்சு சாம்ப விட போறாங்க. ஷாம்லா ஆண்டி ருத்ர தாண்டவம் ஆட போறாங்க. என் பொண்டாட்டி பண்ற தப்பெல்லாம் மன்னிச்சிரு தாயி. அம்மா. सत्योजाताभ्य स्वाहा, वामदेवाभ्य स्वाहा, अघोरादिभ्य स्वाहा, तत्पुरुषादिभ्य स्वाहा, ईशानादिभ्य स्वाहा, भवाय नमः स्वाहा, सर्वाय नमः स्वाहा, ईशानाय नमः स्वाहा, पशुपतये नमः स्वाहा, रुद्राय नमः स्वाहा, रुद्राय नमः स्वाहा, भीमाय नमः स्वाहा, वामदेवाभ्य स्वाहा, अघोरादिभ्य स्वाहा, तत्पुरुषादिभ्य स्वाहा, ईशानादिभ्य स्वाहा, भवाय नमः स्वाहा, सर्वाय नमः स्वाहा, ईशानाय नमः स्वाहा, पशुपतये नमः स्वाहा, रुद्राय नमः स्वाहा. நீ பால் கொடுத்த புடிமா? நீங்க அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க போய் புத்துக்கு பால் ஊத்தி. சரி சுவாமி, அகல் விளக்கு எடுத்துட்டு வந்து. சரிங்க சாமி. பாலாஜி, மேடம். போய் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க மேடம், அரேஞ்ச் பண்ணிடுறேன்.
ஆண்டி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கோயிலோட சிறப்பு என்ன? நாகத்தம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்பர்ணா. நமக்கு தேவையானதை மனசார வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு பால் வைக்கும் போது அந்த நாகம் வந்து பால் குடிச்சதுன்னா நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு ஐதீகம். நீங்க ஊத்தி நாகம் வந்து பால் குடிச்சிருக்கா ஆண்டி? பல வருஷம் ஆச்சு அது மாதிரி நடந்து. இங்க கல்யாணம் ஆன புதுசுல ஒரு தடவை பால் ஊத்தணும். அப்பதான் நாகம் வந்து குடிச்சுது. அதுக்கப்புறம் பல தடவை நாங்க இங்க வந்துட்டோம். எங்க கண்ணுல கூட தென்படல. வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த முறை நாகத்தம்மனோட அருள் கிடைக்கலன்னு மனசை தேத்திக்கிட்டு அடுத்த முறை கண்டிப்பா அருள் கிடைக்கும்னு நம்பிக்கையோட வீட்டுக்கு போவோம். பாப்போம் இந்த முறை என்ன நடக்க போதோ. நாகத்தம்மா தாயே, நீதான் அந்த அம்மாவோட கோரிக்கையை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமா அனுப்பி வை தாயே. அப்புறம் நீங்க பாம்பை பார்த்தா பயப்படுவீங்களா? கோயில்ல பார்த்தா லேசா பயப்படுவேன், வெளியில பார்த்தா தலை தெறிக்க ஓடிடுவேன். ஆமா நீங்க? ஊர்லனா கழுத்துல துண்ட போட்டு திரிஞ்சதை விட பாம்பை போட்டு திரிஞ்சதுதான் அதிகம். பாம்பை பார்த்தா படைய நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பார்த்தா அந்த பாம்பே நடுங்கும். அட எங்க ஊர்ல யார் வீட்டுக்கு பாம்பு வந்தாலும் நான் தான் போய் அதை பிடிச்சு போடுவேன். அது ஒரு காலம். டேஞ்சரஸ் அனிமல்ஸ வேட்டையாடி திரிஞ்ச காலம்லாம் உண்டு. ஆமா, நீங்க பயங்கரமான தைரியசாலி சார். கழுத்துல துண்டுக்கு பதிலா பாம்பை போட்டு திரிவேன்னு பஞ்சாலா ஈஸியா பேசலாம். ஆனா நீங்க பாம்போட வாழ்ந்துருக்கீங்களே சார். யூ ஆர் ரியலி ட்ரூ அசுரன் சார். வாங்க 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 சார், வாங்க வாங்க. ஐயோ போலாம். சுவாமி பாத்துக்கிட்டே இருங்கோ, நான் இதை வந்துடுறேன். சரிங்க சாமி. அம்மா பாலை ஊற்றிக்கிறது நம்ம பூஜை சமையல். ஷாம்லா, ரிஷி, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கும். போ. காவேரி, இத்தனை வருஷம் வராத நாகம் இந்த வருஷம் மட்டும் வந்துட போகுதா என்ன? நாகம் வந்து பால் குடிக்கலையேன்னு ஷாம்லாண்டி டென்ஷன்ல இருக்கும்போது அன்னதானம் பண்ண சாம்பார் சாதம் யாரும் சாப்பிட பிடிக்காம கீழே கொட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஷாம்லாண்டி ருத்ரா தாண்டா ஆட போறாங்க.
அவங்க கிட்ட மிதிப்பட்டு துர்கா சாக போற பாரு. மாமா பாத்து. பாம்புல இவ்வளவு பெருசா இருக்குமா? ஒண்ணும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாகாத்தம்மன் ஒண்ணும் பண்ணாது. இந்த மாதிரி காட்சி தர்றது ரொம்பவும் அபூர்வம். நாகாத்தம்மா அம்மா நாகத்தம்மா, நாகத்தம்மா, என் ரிஷி மாமாவோட நிக்கிற துர்காவை நீ கொத்துற கொத்துல அவ உடனே செத்துறணும். எவ்வளவு பெரிய பாம்பு! சார், என்னை விட்டு நகர்ந்துடாதீங்க சார். ஓ, என்னையா ஜன்னி வந்த பாடி மாதிரி உடம்பு இப்படி உதறுது? ஏதோ பாம்ப துண்டு கணக்கா தோல்ல போட்டு திரிஞ்சேன்னு சொன்னீங்க. பாம்ப தூரத்துல இருந்து பார்த்ததுக்கே பாடி இப்படி அதிருது. இப்பவும் சொல்றேன், பாம்பை தோல்ல போட்டு திரிஞ்சது உண்மை. ஆனா அதுக்கு உயிர் இருக்காது. இதுக்கு உயிர் இருக்க. செத்த பாம்ப கழுத்துல போட்டு திரிஞ்சதுக்கு பேரு அசுரன்ல அசிங்கம். இந்த புலி மூட்டெல்லாம் பஞ்சு பேசுற அளவுக்கு என் நிலைமைய கொண்டு வந்து விட்டானே அந்த கடவுளை. சாமி, அந்த புஷ்பத்தை எடுத்து எல்லார் கையிலயும் கொடுங்க. எல்லார் கையிலயும் கொடுங்க. உங்க மனசுல இருக்கிற வேண்டுதலை கண்ணை மூடிக்கிட்டு மனசார நாகாத்தம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு கையில இருக்கிற புஷ்பத்தை நாகாத்தம்மன் மேல போடுங்க. நீங்க வேண்டின வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும். ரிஷிக்கும் மதுக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கணும். நாகத்தம்மா சக்தி வாய்ந்தவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். துர்காவுக்கு என்னோட காதல புரிய வேணும் வேண்டுதல் வச்சேன். நாகத்தம்மா நம்ம உண்மையான காதல புரிஞ்சு அம்மா முன்னாடி நம்ம 2 பேரையும் சேர்த்து நிக்க வச்சிருக்கேன். நாகத்தம்மா தாயே, இதுக்காகவே உனக்கு மிகப்பெரிய கோயிலை கட்டுவேன். தம்பி, சித்ராதேவி ஏன் கூட வந்த ராசி. பல வருஷமா பார்க்க முடியாத நாகத்தை இன்னைக்கு நான் பார்த்துட்டேன்.
நாகமும் பால் குடிச்சு என் வேண்டுதலை நிறைவேற்றிருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அம்மாவோட ராசியை பார்த்துட்டீங்க, துர்காவோட ராசியை பார்த்துட்டு என் அம்மாவை திட்ட போறீங்க. இந்த மாதிரி ஆளையெல்லாம் ஏன் வேலைக்கு வச்சேன்னு. அந்த வேலைக்காரிய பாத்தீங்களா அண்ணி? எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு. நம்ம என்னதான் அவளுக்கு எதிராக பிளான் பண்ணாலும் அவளுக்கு நல்லதாவே முடியுதே. மேடம், மேடம், என்னாச்சு? அன்னதானத்துல அன்னதானத்துல என்னதான் ஆச்சு? சீக்கிரம் சொல்லு. ஏன் சாப்பாடு நல்லா இல்லையா? அது சிகப்பு கலர்ல இருக்கும் போதே நினைச்சேன் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. அன்னதான சாப்பாடுலாம் சீக்கிரம் காலி ஆயிடுச்சு மேடம். காலி ஆயிடுச்சா? திரும்ப சாப்பாடு வேணும்னு எல்லாரும் ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு சாப்பாடு அதுக்குள்ள தீர்ந்துருச்சா? ஆமா சாமி, சாப்பாடு சூப்பர் டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் 2 தட்டுல வாங்கினனால சாப்பாடு காலி. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வரைக்கும் அன்னதான சாப்பாட சாப்பிட ஆள் இல்லாம திண்டாடிக்கிட்டு இருந்திருக்கோம். முதல் முறையா அன்னதான சாப்பாடு இல்லாம திண்டாடுறது இன்னைக்கு தான். இன்னைக்கு பகவான் உங்க மேல கருணைய வாரி வழங்கியிருக்க. நீங்க வேண்டுனதெல்லாம் சீக்கிரம் நிறைவேறும். எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு அண்ணி. நம்ம எவ்வளவு மிளகாத்தூள் கொட்டியும் என்ன மேஜிக் பண்ணி அதை டேஸ்டான சாப்பாடா மாத்தனா? யார் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க? சரி, இப்ப என்ன பண்ண போற? அதான் தெரியல ரிஷி சார். சாதத்திலயும் காரம் இருக்கு, சாம்பார்லயும் காரம் இருக்கு. இது எப்படி சாப்பிட கொடுக்கறது? அப்ப ஏதாவது ஒண்ணு செய்யு. சாம்பாரை சாப்பிட வைக்க முடியாது, ஆனா சாதத்தை சமைச்ச உன் கைக்கு தங்க வளையல் தான் போடணும். துர்கா நல்லா சமைப்பான்னு செலக்ட் பண்ணி கொடுத்த என் பொண்டாட்டிக்கு தான் தங்க வளையல் போடணும்.
அதுக்கு என்ன தங்க மோதிரமும் சேர்த்து போட்டுருவோம். ஆஹோ, தங்க மோதிரம் போட்டு நடு மண்டையில நச்சுன்னு என்ன கொட்டுறதுக்கா நல்லா கலப்புறாங்கயா பீதிய. மேடம் போலாங்களா? சரி போலாம் வாங்க. சாமி என்ன ஆச்சு? நாகாத்தம்மன் இந்த மாதிரி காட்சி கொடுக்கறது ரொம்ப அபூர்வம். பல ஆண்டுகளாச்சு இப்படி பார்த்து. ஆமா, வையி சொல்றது நிஜம். சாமி கண்ணை குத்திடும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கோ.